என் பேர் செந்தில்குமார். சுகர்மல் பக்கத்தில் தென்கரை கோட்டையில் என் நிலம் இருக்குது. நான் அதிகமாக மரவள்ளி பயிர் பண்ணுவேன். அதனால் மரவள்ளியில் இடையில இருக்கிற களை வெட்டுறதுக்காக இந்த RT70 மாடல் எடுத்தேன். இது நல்லா தான் இருக்குது. நான் 3 மாதத்துக்கு முன்னே எடுத்தேன். நல்லா தான் இருக்குது பர்ஃபார்மன்ஸு. களை வெட்டுறதுக்கு அருமையாக இருக்குது. வைப்ரேஷன் கிடையாது. இது பேக் ரோட் இருக்கிறதுனால துளியும் வைப்ரேஷன் கிடையாது. இது டீசல் மாடலு. எனக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது. நான் பரிந்துரை பண்ணி கூட 2 பேரும் எடுத்தாங்க. சுப்பிரமணி, ராமசாமி 2 பேரும் எடுத்தாங்க என் நண்பர்கள். அவங்களும் நல்லா தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. மற்றபடி பார்த்திங்கன்னா இது என்ஜின்லாம் பெருசாக சூடாகிறதில்ல. டீசல் ஓரளவு கரெக்டாக தான் போகுது. ஒன்றும் பெருசாக நம்ம எவ்வளோ பவர் கொடுக்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி டீசல் எடுக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு 700 800 ml தான் எடுக்குது. இது பேக் ரோட்டரியாக இருக்கிறதுனால வைப்ரேஷன் கிடையாது. குதிச்சுட்டு இழுத்துட்டு போகிறதோ இல்லை வேறு மாதிரி இல்லை. ரெண்டாவது இது வந்து பாசிட்டிவ்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளச்சி அழுத்தும் போது மட்டும்தான் மூவ் ஆகும். அதனால் கை கால் மேலே ஏறாது. நம்ம விட்டுட்டோம்னா அது ரிலீஸ் ஆகி நமக்கு சேஃபாக இருக்கும். இது ஒரு பெஸ்ட் அட்வான்டேஜ். மற்றபடி வேறு எதுவும் இதில் குறை சொல்கிற அளவுக்கு இல்லை. இது பயமில்லாத ஓட்டலாம். ஒரு லேடிஸ் கூட ஓட்டலாம். ரொம்ப சிரமம் இருக்காது. ஏன்னா கிளச்சி விட்டுட்டா ஆல்ரெடி பேக் ரோட்டரி ஸ்டாப் ஆகிடும், வீலும் ஸ்டாப் ஆகிடும். அதனால் வந்து பயப்பட தேவையில்லை. மற்ற விடுற மாதிரி ஆள் மேலே ஏறிடும், கால் அடிபட்டுரும் அப்படிங்கிற பயம் கிடையாது. VST குவாலிட்டி நல்லா இருக்குது. அந்த பாடியினுடைய மெட்டீரியல்லாம் தரமாக இருக்குது. மற்ற மேக்கெலாம் பார்க்கும்போது இதனுடைய குவாலிட்டி நல்லா இருந்தனால நான் இதை எடுத்தேன். எடுக்கிறவங்க விருப்பப்பட்டு எடுக்கலாம். நல்லா இருக்குது. களை வெட்டுறதுக்கு அருமையாக இருக்குது. சின்ன சின்ன பார் போடுறது, சோளம் வச்சோம்னா தடுக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் வசதியாக இருக்கும்.